மானு 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 அப்படின்னு நம்ம செல்லமாக கூப்பிடுற ஒரு ரெபல் லீடர் தான் நம்ம மான் மோத்மா. ஸோ ரீசெண்டாக நம்ம ஆண்டோர் சீசன் 2 பார்த்துருப்போம். அதில் இவங்களோட கேரக்டர் பொட்டன்ஷியல் என்னங்கிறத கம்ப்ளீட்டாக காட்டியிருப்பாங்கல்ல. தட் வாஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சீரிஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி, ஸோ இவங்க யார் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக புதுசாக ஆண்டோர் சீசன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வாட்ச் என்டையர் ஸ்டார் வார்ஸ். அதனால் என்டையர் ஸ்டார் வார்ஸ் தேவையில்லை, ஒரிஜினல் ட்ரையாலஜி பார்க்கணும். ப்ரீக்வல் ட்ரையாலஜியில் இவங்களோட சீன் கட் பண்ணிட்டாங்க. ஆந்தாலஜி மூவி ரோகோன் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதில் இருக்கிறது எல்லாமே கட் ஷாட் பண்ணி நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ சாந்திரிலா அப்படிங்கிற ஒரு உலகத்தில் 48 BBOயில் பிறந்தவங்க தான் இவங்க. ஸோ இவங்களோட பர்த் பற்றியோ ஃபேமிலி பற்றியோ பெருசாக நம்மக்கிட்ட வந்துட்டு எதுவும் பர்சனலி சொல்லப்படலை. பட் இருந்தாலும் இவங்க கல்யாண வயசில் வந்துட்டு பெரின் ஃபெர்தா அப்படிங்கிற ஒருத்தருக்கு மனைவியாக ஆகிறாங்க. மனைவியாக ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே காரசாண்டுக்கு போயிடுறாங்க. காரசாண்டில் இருந்து தான் அவங்க வந்துட்டு ஒன்ஸ் அவங்களோட செனட்டர், அதாவது அவங்க ஹோம் வேர்ல்டுக்கு செனட்டராக இருந்து கெலாக்டிக் செனட்டில் எப்போவுமே பேசி அவங்களோட உலகத்துக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான். பட் இந்த ஒரு சமயத்தில் தான் கெலாக்டிக் எம்பையரோட உருவாக்கம் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி உருவாக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட அந்த வேலையே வந்துட்டு துவங்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் இருந்த உலகம் வேற, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உலகமும் அந்த கேலக்சியும் வேற. ஸோ இந்த ஒரு சமயத்தில் இந்த நாட்டுக்கு வந்துட்டு தப்பு, நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு ஏன் கேலக்சிக்கே வந்துட்டு தப்பு நடக்க போகுது, அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ரகசியமாக ரெபல் அலையன்ஸ் வந்துட்டு உருவாக்கி யாருக்கும் தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கேலக்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கு, அது எப்படி மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்து கேலக்டிக் எம்பையர் இருக்கக்கூடாது தப்புன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த வேலையை வந்துட்டு ரகசியமாக அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மான் மோத்மாவும் அவங்க கூட இருக்கிற மற்றவங்க எல்லாருமே. ஸோ இவங்க வந்துட்டு செனட்லேருந்து உள்ளுக்குள்ளேருந்து பேசினாலுமே ரகசியமாக ரெபல் அலையன்ஸுக்கு ஃபண்டு கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபண்டு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் லூத்தன் ராயல் அண்ட் கிளேயா. அவங்க மூலயமா ரெபல் அலையன்ஸ் வந்துட்டு அவங்க உருவாக்குறாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட இருக்கிறவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க செத்துறணும் இல்லையா, அவங்க வந்துட்டு சாகாம இன்வெஸ்டிகேஷனுக்காக கொண்டு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளே அவங்களை கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலோட தான் இருப்பாங்க. ஸோ பேட்மே கூடவும் இவங்க வந்துட்டு அலைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சீனை தான் ஆக்சுவலி டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த செப்பரேட்டிஸ்டோட கிரைசிஸ் அப்போ, க்ளோன் வார்ஸ் அப்போ எல்லா சமயங்கள்லையுமே வந்துட்டு அவங்க பெருசாக இல்லைனாலும் எக்ஸிக்யூட் ஆர்டர் 66 அப்படி சொல்லி கெலாக்டிக் ரிப்பப்ளிக் கெலாக்டிக் எம்பையராக மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான வேலையே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இருந்து அவங்க ரகசியமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மிலிட்டரி ஃபண்டிங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எதிராக வந்துட்டு ஏதோ ஒரு கூட்டம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு போல. ஸோ அதனால் நம்ம கூட இருக்கிற செனேட்டில் இருக்கிற எல்லாத்தோட அக்கௌண்ட்ஸையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இவங்க வந்துட்டு மாட்டிக்கு வாங்கணுங்கிற ஒரு பயம் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபண்டு, அதாவது யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஃபோனை ஃபண்டு திரும்ப அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதன் மூலயமா வந்துட்டு வரதட்சணை மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பேரம் பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்காக குழந்தைய வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. ஏன் அப்படின்னா இவங்க கூட இருக்கிற மற்ற பேருமே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் கம்மியாகும் போது மாட்டிக்குவாங்களும் சுச்சுவேஷன் வருது. அதனால வேற வழி இல்லாமல் பிடிக்காம பொண்ணுக்கு திருமணம், இன்னொரு பக்கம் தன்னோட உயிருக்கு உயிரான நண்பன் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க இழக்கிற சுச்சுவேஷன் வருது. அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுறாங்க. இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட ரகசியமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு எம்பையர் பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிளானட் மேலே ஆசை வருது. அந்த பிளானட் தான் கார்மன். கார்மன் மேலே எதுக்குள்ள அவங்களுக்கு ஆசை வருது அப்படிங்கிறது தெரியல. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு புதுசாக இருக்கு. இந்த மாதிரி இது வரைக்கும் இவங்க யாரும் பண்ணது கிடையாது. உண்மையாலுமே எம்பையர் எப்படி ஆட்சி செய்றாங்க அப்படிங்கிறது ஒரு பிளானட் நடக்கிறது இன்னொரு பிளானட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்துட்டு வெளிப்படையாக தெரிய வரணும். ஆனால் அவங்க தெரிய விட மாட்டேங்கிறாங்க அப்படிமா இருக்கிற பட்சத்துக்கு கார்மன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறது எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. பட் ஆனால் கார்மன்ல ஒரு பர்டிகுலர் மினரல் இருக்கு. அந்த மினரல் எடுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் அனுமதிக்கணும். ஆனால் மக்களே அனுமதிச்சாலும் அந்த மினரல் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனிங் பண்ணும்போது அந்த உலகமே அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உலகம் அழிஞ்சது அப்படின்னா அங்க இருக்கிற மக்களும் இறந்துருவாங்க. ஸோ அதனால மக்கள் வந்துட்டு அதை பண்ண விடாம இருக்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு கவர்மெண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அவங்க கொலை பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் என்ன ஆகுது அப்படின்னா மான் மோத்மாக்கு இது வரைக்கும் நம்ம அமைதியா இருந்தது போகும், இதுக்கு மேல அமைதியா இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு நடந்தது நாளைக்கு நம்மளோட உலகத்துக்கும் நடக்கும், நம்ம மக்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுனால யாருமே, அதாவது ஒருத்தர் கூட வந்துட்டு எம்பையர் பால்படைனுக்கு எதிராக ஒரு சொல் கூட வைக்க மாட்டாங்க. ஆனா கெலாக்டிக் செனேட்ல மையத்துல வச்சு நம்மளுக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எம்பரர் பால்படைன் தான் இதுக்கு காரணம், இது வந்துட்டு உண்மையாலுமே அழிவுக்கான காரணம், ஒரு உண்மையோட அழிவு
இதுதான் தீய சக்தியோட வெற்றின்னு சொல்லிட்டு சும்மா நறுக்குன்னு எம்பரருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வச்சதுனாலேயே இவங்க தான் ரெபல்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருந்தவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிருச்சு. முதல்ல சந்தேகப்பட்டேன், அப்புறம் முடிவே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிருச்சு. பட் ஆனால் இந்த ஒரு நொடி என்னைக்கு அவங்க கேலக்டிக் செனேட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்களோ அந்த ஒரு சமயத்திலிருந்து ரெபல்லியன் பிறக்குது. அதாவது ரகசியமா வேலை செஞ்ச இந்த ரிபல்லியன்ஸ் எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரகசியமா ஒரு பேஸ் இருக்கு, அதுதான் யாவின் 4. இது எல்லாமே வந்துட்டு நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஆண்டோர் சீசன் 1 சீசன் 2 ரோக் 1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதையோட ஒரு கதை சுருக்கம் தான் இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியாவே இருக்கும். ஸோ மறக்காம அந்த ஒரு ட்ரையாலஜி ஆண்டோர் சீசன் 1 2 ரோக் 1 ஆர்டரா பாருங்க. யூ ஹேவ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நெவர் ஹேடுங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ உண்மை சொன்னா இவங்க வெளியில வரக்கான காரணமே லூத்தன் ரயல் தான். ஸோ அங்கிருந்து கேலக்டிக் செனட்ல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு லூத்தன் ரயல் தான் நம்ம ஆண்டோர் வந்துட்டு போய் காப்பாற்றி கூட்டார் சொல்லியிருப்பாரு. ஆண்டோர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆண்டோர் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நேரடியாக கோஸ்ட் க்ரூ கூட அனுப்பிச்சுட்ருப்பாங்க. ஸ்டார் வார்ஸ் ரெபல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம கேனன் ஜாரஸ் அவங்களோட அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க யாவின் 4க்கு போயிருப்பாங்க. யாவின் 4க்கு அப்புறம் அவங்களோட அந்த ரெபல்லியனுக்கு லீடராக இருந்து பெர்ஃபெக்டா அந்த ரெபல் பேஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் டெத் ஸ்டாரை பற்றி தெரிஞ்சு, டெத் ஸ்டார்னா என்னன்னு தெரிஞ்சு, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அதை எப்படி அழிக்கிறதுக்கான பிளான்ஸ் எடுக்கிறதுக்காக ஆண்டோர் ஜின்னர் ஸோ எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட சொல்லி அந்த ஒரு பிளானுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்பையர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியணும். அந்த என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியணும்னா அது எதுக்காக பண்றாங்கன்னு தெரியணும். ஸோ எதுக்காக பண்றது தெரியணும் அப்படின்னா அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது தான் ஸோ இதன் மூலமாக தான் பண்றாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வருது. ஸோ அந்த விஷயத்தை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி தான் நிறைய பேர் எழுந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த ப்ராசஸ்ல அவங்க ஒரு இனப்படுகொலையே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் தியாகம் பண்ணி இவங்களோட தலைமையில். பட் இருந்தாலும் கடைசியா ரோக் ஸ்குவாட்ரன், அதாவது ரோக் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட்ரன் மூலமா தான் அந்த ஆண்டோர் ஜின்னர் ஸோ K2 எல்லாருமே சேர்ந்து போய் டெத் ஸ்டாரோட பிளானை வந்துட்டு ஸ்கேரிஃப்லேருந்து எடுத்துட்டு வந்து கடைசியா அந்த டெத் ஸ்டாரை வந்துட்டு அழிப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் பேட்டில் ஆஃப் யாவின் வந்துட்டு நடக்கும். அந்த பேட்டில் ஆஃப் யாவின்ல இருந்து தான் இந்த BBY அப்படிங்கிறதே உருவாச்சு. ஸோ என்னைக்கு அந்த கேலக்டிக் ரிபப்ளிக்கா இருந்து கேலக்டிக் எம்பையரா மாறின ஒரு விஷயம் ரிபல்லியன்ஸ்னால வந்துட்டு எகெயின் நியூ ரிபப்ளிக்கா மாறுச்சோ, அந்த நியூ ரிபப்ளிக்கா மாறின அந்த ஒரு தருணம் தான் ஸ்டார் வார்ஸோட வருஷத்தையே குறிக்குது, ஒரு மையமா இருந்து. ஸோ காமன் எரா பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க ரெண்டுத்துக்கான மையப்புள்ளி இருக்குல்ல, அந்த மையப்புள்ளி தான் இந்த பேட்டில் ஆஃப் யாவின். அதனால தான் ஸ்டார் வார்ஸோட டைம் லைனை பிஃபோர் த பேட்டில் ஆஃப் யாவின், ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் யாவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் BBY ABYனே பிரிச்சிருக்காங்க. இது ஸ்டார் வார்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரியும். புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் எண்டோர் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கேலக்டிக் செனேட்டை வந்துட்டு லிட்டரலி நியூ ரிபப்ளிக் செனேட்டா வந்துட்டு மாத்திட்டாங்க. அது சாண்ட்ரிலால வச்சிருப்பாங்க. அங்க மான் மோத்மா வந்துட்டு சான்சலரா வந்துட்டு எலெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாம ஓகே மற்ற பிளானட்டை வந்துட்டு நம்மளோட நியூ ரிபப்ளிக்கோட டிஃபென்சஸ் எதுவும் போய் பாதுகாக்க வேணாம், சில பிளானட் வந்துட்டு அவங்களே பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பால்பட்டின் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு பிளானட்டுக்கு வெளியில அவங்க இருக்கிற மாதிரி, அவங்களோட சர்வாதிகாரத்தில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மாத்தினாங்க. ஸோ லிட்டரலி இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த போரே முடிவுக்கு வருது அப்படிங்கிறதா உண்மை. பட் இருந்தாலும் அந்த குடியரசு வந்துட்டு திரும்ப ஒற்றுமையாக்கணும் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சில பேர் ரிபப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணாலும் சில பேர் இந்த எம்பையரோட ஆட்சியிலேயே பிடிச்சி போயிட்டு அதிலேயே பழகி போனவங்களா இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பீஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வர காலகட்டங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் ஆகிருக்கும். அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் லிட்டரலி இந்த சீக்வல் ட்ரையாலஜி நடக்குது. பீஸ் அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் நடந்தாலுமே அதுலேருந்து விலகி போனவங்க எங்கேயோ ரகசியமா இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இதை நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எந்த வீடியோ எனக்கு மறந்துருச்சு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் தான் கிராண்ட் அட்மிரல் த்ரான் எல்லாருமே வந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் புதிய அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு ஒப்பந்தத்தை அவங்க பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கே தவிர்த்து நம்ம விட்னஸ் பண்ணது கிடையாது பெருசா. ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் சொல்லப்பட்டிருக்கு பட் காட்டப்படலை அப்படிங்கிறதா உண்மை. பட் இவங்களோட டெத் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க. சீரியஸ்லி அவங்க டெத் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி மேண்டலோரியன் குரோகு வருது இல்லையா, அந்த ஒரு டைம் பீரியட்ல இவங்க இறக்கறதுக்கான வாய்ப்புகள் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஏஜ் ஆகி வில் சி, நம்ம ஒரு வேளை காட்டினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் மீன்ஸ் ஓகே அந்த ஒரு ஆரிஜினோட ஆர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இந்த அமைதி ஒப்பந்தம் எல்லாம் போடுற காலகட்டம் ஒரு 28 ABY காலகட்டங்களில் தான் நடக்குது. ஓகேவா, பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த 28 ABY காலகட்டங்களில் அந்த ஒப்பந்தமெல்லாம் போட்டிருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்துட்டு சான்சலராக இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு திரும்ப அந்த ரிபப்ளிக் வந்துட்டு சரியா போகாத மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு டார்த் வேடரோட மகள் தான் நம்ம லேயா இருக்கானா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேயாக்கு வந்துட்டு அவங்க எப்பவுமே சப்போர்ட்டாக இருந்தாங்க பப்ளிக்கலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்க டெத் மட்டும்தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வில் சீங்க. பட் இருந்தாலும் இவங்கனால தான் அந்த நியூ ரிபப்ளிக் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதுக்கப்புறம் உருவாகி ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அந்த ஒரு ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட வந்துட்டு சண்டை போட்டு ஃபைனல் ஆர்டர் கூடயும் சண்டை போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு இவங்களும் ஒரு முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது
பார்க்கும்போது மான் மோத்மா தான் பெருசாக தெரிவாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது மான் மோத்மானால தான் வந்துட்டு இந்த ரிபலியன்ஸே இருக்காங்க அப்படின்னாலாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஆஃப்டர் வாட்சிங் ஆண்டோர் தான் லூத்தன் ரேயர் கிளேயா இல்லை அப்படின்னா மான் மோத்மா செனேட்லேருந்தே வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. செனேட்லேயே வந்துட்டு அமைக்கி கொண்டிருப்பாங்க. பட் அவங்களை வெளியில் கொண்டு வர வச்சது கிளேயாவும் லூத்தனோட மரணம் தான் உண்மையாலுமே த பர்த் ஆஃப் த ரெபல். சீரியஸ்லி செம்மங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட கதை. உங்களுக்கு வந்துட்டு இதில் ஜென்ரலி வந்துட்டு இவங்க ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்திருக்காது. ஸோ ஏன் தெரியுமா, நீங்கள் வென் யூ கம் அண்டர் ரெபலியன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ரெபல்ஸ் எல்லாருமே ஹீரோஸ் தான். ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களுக்கான அந்த கேரக்டர் பொட்டன்ஷியலை வந்துட்டு ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. பிக்ஸ் எடுத்துக்கோங்க, கேசியன், ஜின்னர்ஸோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு ஸ்டோரி 10 நிமிஷம் சொல்கிறோன்னா அந்த 10 நிமிஷம் அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ரெபலியன்ஸை வந்துட்டு அவங்க கேரக்டர் பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பாங்க. தட் வாஸ் அமேசிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் ஆஃப் சென்டர்ஸ். அது ஒரு முக்கியமான விஷயம், பேராட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.